லக்னங்களுக்கு 7ஆம் இடத்தில் 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்று பலமாக நின்றால் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக. ஏன்னா அது கேந்திராதிபதி தோஷமாயிடும். பாதகாதிபதி 7 குடியின் பாதகாதிபதியிலேயே உபய லக்னங்களுக்கு அது வலுப்பெற்ற மாதிரி ஆகிடும். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் தனித்து நின்றால் காரக பாவகாஸ்தி. 7ஆம் இடத்தில் குரு நின்றால் தனித்தோடு கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு பிரிவினை இருக்கணும். அதுவே குரு நின்ற நட்சத்திராதிபதி அந்த சாரம் கெட்டு போனால் கண்டிப்பா டைவர்ஸ் தான். 7ஆம் இடத்தில் சனி தனித்து நின்றால் திக்பலத்தோடு நிற்பார், தாமதமாக திருமணத்தை பண்ணுவார். அதே சனி வக்கரமானால் விரைவில் கல்யாணம். 7 சனி நின்ற நட்சத்திராதிபதி நீசமோ அஸ்தமனமானால் இந்த பிரிவில் கல்யாணன்றதே இல்லை, மறந்துட வேண்டியதுதான் இல்லையா. ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி 2ஆம் அதிபதி 1 கூடி 6 to 12 மறையாமல் மற்ற ஸ்தானங்கள் எங்கிருந்தாலும் சரி அந்த பெண் எந்த சூழ்நிலையிலும் கணவனை விட்டு புரிய மாட்டார். கணவனோட மிக இணக்கமான சூழ்நிலையில் நெருக்கமாக இருக்கும். அதே தான் ஆணுக்கும் லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதி அல்லது லக்னாதிபதி சுக்கிரன் 1 கூடி 6 to 12 இருக்கக்கூடாது. மற்ற இடங்களில் கெடாமல் இருந்தால், வீடு கொடுத்தனும் சாரம் கொடுத்தனும் கெடாமல் இருந்தால் மனைவி மேல் மிகுந்த பிரியமாக இருப்பார். அந்த வாழ்க்கை மிக மிக நன்றாக இருக்கும்.